إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும், நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள், எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை கேட்டறிவதற்காக வேண்டி நாமெல்லாம் இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனோடு அல்லாஹ் இரக்கப்பட்டு விட்டால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிய ஆரம்பித்து விட்டால், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அவனுடைய மார்க்கத்திலே குர்ஆன் ஹதீஸிலே விளக்கத்தையும் தெளிவையும் கொடுப்பதுதான். அந்த அடிப்படையில் இன்றைய இந்த அமர்வின் ஊடாக நாங்கள் ஒரு குர்ஆன் வசனத்தை அல்லது ஒரு நபிமொழியை படிக்கிறோம், கேட்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் எங்களோடு இரக்கப்பட்டிருக்கின்றான், அவனுடைய கருணை பார்வையை எங்கள் மீது பார்த்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை காது தாழ்த்தி கேட்டு, சொல்லப்படக்கூடிய செய்திகள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நேர்பட்டு வரக்கூடிய நிலையில் முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமுல்படுத்தி, நாங்கள் எவற்றையெல்லாம் வாழ்க்கையிலே அமுல்படுத்துகின்றோமோ அவைகளை அடுத்த சகோதர சகோதரிகளுக்கு எடுத்துச் சொல்லிக் கொடுக்கின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகத்திலே மனிதனாக பிறந்தவன் பலவிதமான பிரச்சனைகளுக்கும் பலவிதமான நெருக்கடிகளுக்கும் பலவிதமான சோதனைகளுக்கும் ஆளாகுவது என்பது படைத்தவன் அல்லாஹுவின் நியதியாக இருக்கின்றது. இந்த உலகத்தில் படைத்தவன் அல்லாஹுவுக்கு மிக நெருக்கமானவர்கள் நபிமார்கள். அவர்கள் பலவிதமான சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். இந்த உலகத்தில் வாழ்ந்த நல்ல மனிதர்கள் அல்லாஹ்வுக்காக இந்த உலகத்தில் சோதிக்கப்பட்டார்கள். அது ஃபிரௌனுடைய சமூகத்தில் இருந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த சூனியக்காரர்களாக இருக்கலாம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக கடுமையாக நோவினை செய்யப்பட்டார்கள்,
கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். ஃபிரௌனுடைய மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக கடுமையான நெருக்கடிகளுக்கும் சோதனைகளுக்கும் ஆளாக்கப்பட்டார்கள். அதற்கு அடுத்த கட்டம், முன்னைய சமூகத்திலே வாழ்ந்த ஒரு சில வாலிபர்கள், இளைஞர்கள் படைத்தவன் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டதற்காக இந்த பூமியில் வாழ முடியாத அளவுக்கு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். முஹம்மது நபி அவர்களுடைய உம்மத்தை எடுத்துக்கொண்டாலும் நீடூடி காலம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரத்தை ஆரம்பித்ததிலிருந்து இன்று வரைக்கும் பலவிதமான சோதனைகளும் பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் இருந்து கொண்டே இருப்பதை பார்க்கலாம். எனவே மனிதன் சந்திக்கின்ற பிரச்சனைகள் சோதனைகள் பல வடிவம். அதிலே மார்க்க ரீதியான பிரச்சனை, ஒரு மனிதனுக்கு குர்ஆன் சுன்னாவை நடைமுறைப்படுத்துகின்ற உரிமை இல்லாமல் போகின்ற இடம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுகின்ற அந்த சுதந்திரம் இல்லாமல் போகிற இடம், அதுதான் ஒரு மனிதன் சந்திக்கின்ற மிகப்பெரிய ஒரு போராட்டம், ஈமானிய போராட்டம். குர்ஆனையும் சுன்னாவை நடைமுறைப்படுத்துவதில், இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்க்கையாக எடுத்து நடக்கின்ற அந்த நேரத்திலே வருகின்ற அந்த பிரச்சனைகளில் ஒரு மனிதன் வெற்றி கொள்வானாக இருந்தால் அவன் படைத்தவனுக்கு நெருக்கமாகி விடுவான். குர்ஆனையும் ஹதீஸையும் விட்டுக் கொடுத்து தோல்வி அடைந்து விடுவானாக இருந்தால் அங்கே அவன் ஈமானை இழக்க வேண்டிய, படைத்தவன் அல்லாஹுவை விட்டும் விலகிச் செல்ல வேண்டிய ஒரு நிலை வரும் என்பதை நாங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே அந்த அடிப்படையில் மனிதன் சோதனைகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்கின்ற பொழுது உள்ளத்தளவில் அவன் தளர்ந்து போகக்கூடாது. படைத்தவன் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இழக்கக்கூடாது. இந்த இரண்டும் ஒரு மனிதனுக்கு தேவை. உள்ளத்தளவில் ஆழமான உறுதி வேண்டும், படைத்தவன் அல்லாஹ்வின் மீது ஆழமான நம்பிக்கை தவக்குல் வேண்டும். இந்த இரண்டும் ஒரு முஃமினிடத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டியது. இந்த இரண்டில் ஒன்றை ஒரு மனிதன் இழந்து விட்டாலும் அவன் அந்த இடம் தோல்வியை சந்திக்கின்ற இடம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. காபிர்களை பொறுத்தவரையில், இறை மறுப்பாளர்களை பொறுத்தவரையில், இஸ்லாத்தில் இருந்து கொண்டு அசத்தியத்தை பின்பற்றுபவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு இந்த உலகத்தில் வெற்றி இருக்கிறது, அவர்களுக்கு இந்த உலகத்தில் பலம் இருக்கிறது, அவர்களுக்கு இந்த உலகத்தில் ஆளக்கூடிய சக்தி இருக்கிறது. இஸ்லாமிய வரலாற்றை புரட்டி பாருங்கள் சகோதரர்களே, இன்றைக்கு நேற்றல்ல. இஸ்லாமிய வரலாற்றை நாங்கள் புரட்டி பார்க்கின்ற பொழுது சஹாபாக்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் யுத்தம் செய்கிறார்கள். அது அவர்களுக்கு இடையில் வந்த ஒரு ஆய்வு ரீதியான முடிவு என்று வைத்துக் கொள்ளுங்கள். அங்கிருந்து ஒரு கூட்டம் ஹவாரிஜிகள் என்று வெளிப்படுகிறார்கள். அவர்களுடைய எதிர் நடவடிக்கை இருந்ததல்லவா, சஹாபாக்களை எல்லாம் காபிராக்கிவிட்டு யுத்தம் செய்கின்ற அளவுக்கு என்ன செய்தார்கள், பலமடைந்தார்கள். வரலாற்றிலே ஷியாக்கள் என்பவர்கள் இன்றைக்கு நேற்றல்ல, இஸ்லாமிய போர்வையை போர்த்திக் கொண்டு இஸ்லாத்தை அழிப்பதற்காக இந்த உலகத்தில் தயாராகியவர்கள். அந்த ஷியாக்கள் இந்த உலகத்திலே இஸ்லாத்தை ஆண்டிருக்கிறார்கள். அதுதான் ஆச்சரியம். இஸ்லாமிய சமூகத்தை பல ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். வழிகட்டவர்கள் பலமடைந்த வரலாறு. அன்பார்ந்தவர்களே, ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியிலே முஅ்தஸிலாக்கள் என்பவர்கள், அன்பார்ந்தவர்களே, குர்ஆனையும் சுன்னாவையும் சரியாக பின்பற்ற வேண்டும், அகீதாவை சரியாக நிலைநாட்ட வேண்டும் என்று துடித்தவர்கள். அஹ்மத் இப்னு ஹம்பல் இமாம் போன்றவர்கள் உயிர் வாழுகின்ற நேரம், அன்பார்ந்தவர்களே, அஹ்மத் இப்னு ஹம்பல் இமாம் எவ்வளவு பெரிய அறிஞர், ஹதீஸ்களை மாமேதை, ஃபிக்ஹ் துறையிலே தலை சிறந்த அறிஞர். அந்த அறிஞர் இருக்கின்ற பொழுது பலமடைந்திருந்தவர்கள் யார் தெரியுமா, ஆட்சியிலே இருந்தவர்கள் யார் தெரியுமா, முஅ்தஸிலாக்கள். அஹ்மத் இப்னு ஹம்பல் இமாமுடைய வரலாற்றை புரட்டி படித்து பாருங்கள் சகோதரர்களே. இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் 6ஆம் நூற்றாண்டின் கடைசி பகுதியிலே, 7ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப பகுதியிலே குர்ஆனையும் சுன்னாவையும் பேசியதற்காக கடுமையாக கொடுமை செய்தார்கள். யார்? இஸ்லாத்தை ஆண்டு கொண்டிருந்தவர்கள் சூஃபித்துவவாதிகளும் முஅ்தஸிலா சிந்தனையுடையவர்களும் தான் அன்றைக்கு ஆட்சியிலே இருந்தார்கள். அன்பார்ந்தவர்களை, இன்றைக்கு நீங்கள் உலகத்தை எடுத்து பாருங்கள். உலகத்திலே சுன்னிகள் ஷியாக்கள் என்ற இரண்டு தரப்பை முஸ்லிம்கள் பிரிக்கவில்லை. முஸ்லிம்களை இரண்டாக ஷியாக்கள் சுன்னிகள் என்று பிரித்து வைத்திருப்பவர்கள் மேற்கத்தியர்கள், அமெரிக்கர்கள், ஐரோப்பியர்கள். இந்த உண்மை தெரியாமல்
முஸ்லிம்கள் இரண்டு வகை என்று இன்றைக்கும் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஷியாக்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஷியாக்களின் ஈரானை ஆண்டவன் இஸ்லாமிய புரட்சி என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு பேசிக் கொண்டிருந்தவர்கள், அந்த ஹுமைனி என்பவன் தெளிவாக எழுதிவிட்டு போனது என்ன தெரியுமா? அபூபக்கரை கலீஃபாவாக ஆக்கிய ரப்பு எங்களுடைய ரப் அல்ல. அப்படித்தான் எழுதி வைத்திருக்கிறான். அவர்களுடைய கையில் இருக்கின்ற வேதம் எங்களுடைய குர்ஆன் அல்ல, தெளிவாக எழுதி வைத்திருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, இந்த அளவுக்கு பச்சை குஃபரை, வெளிப்படையான குஃபரை மொழிந்தவன் எப்படி முஸ்லிமாக இருக்கலாம்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காஃபிர் என்று சொன்னவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு காஃபிர் என்று சொன்னவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காஃபிர் என்று சொன்னவர்கள் எப்படி முஸ்லிமாக இருக்கலாம்? ஆனாலும் இன்றைக்கு இஸ்லாமிய உலகத்தில் இடம் பிடித்திருப்பவர்கள் இந்த ஷியாக்கள் தான் என்றால், அன்பார்ந்தவர்களே, வரலாறு எனக்கும் உங்களுக்கும் சொல்கிற பாடம் என்ன தெரியுமா? சத்தியம் உலகத்தில் தலை குனிந்துதான் இருந்திருக்கிறது. சத்தியம் உலகத்தில் அடி வாங்கித்தான் இருக்கிறது. சத்தியம் உலகத்தில் கஷ்டப்பட்டுதான் இருக்கிறது. நபிகளார் ஒரு முன்னறிவிப்பு செய்துவிட்டு போனார்களே, பதஅல் இஸ்லாமு கரீபன், இஸ்லாமிய மார்க்கம் என்பது பரதேசியாகத்தான் ஆரம்பித்தது என்று சொன்னார்கள். கரீப் என்று சொன்னா, பரதேசி என்று சொன்னா என்ன? ஒரு அபூர்வமா ஒரு விடயத்தை பார்க்கிறது. ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை பேசுகிறார்கள். நபிகளார் இஸ்லாத்தை பேசுவதற்கு முன்னால் இந்த மக்காவிலே தலை சிறந்த மனிதர், மக்கத்து மனிதர்களால் போற்றப்பட்ட மனிதர், உண்மையாளர், நம்பகமானவர் என்ற மதிப்புக்குரியவர், குறைஷி வம்சத்தில் பிறந்தவர், அந்த அளவு மதிப்போடு இருந்த முஹம்மது நபி அவர்கள் அல்லாஹ்வை பற்றி பேசினார்கள் என்பதற்காக அவர் சிறுமையாக பார்க்கப்பட்டார், அபூர்வமாக பார்க்கப்பட்டார். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இஸ்லாம் அப்படித்தான் வந்தது. அதற்கு பின்னால இஸ்லாம் வளர்ச்சி அடைந்து இஸ்லாம் உலகத்தை ஆண்டு உலகத்திலே என்ன சாம்ராஜ்யம் நடத்திய மார்க்கம் இஸ்லாம். ஆனா நபிகளார முன்னறிவிப்பு என்ன தெரியுமா? வஸயஊது கமா பத, ஆரம்பித்தது போன்ற நிலைக்கு மீண்டு வரும் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு உலகத்திலே எதையும் செய்யலாம். உலகத்திலே நீங்கள் இஸ்லாத்தை எதிர்த்து பாருங்கள், இஸ்லாத்துக்கு எதிராக கருத்து சொல்லி பாருங்கள், ஒன்றும் தேவையில்லை. இந்த தாடிக்கும் முஸ்லிம்கள் பெண்கள் போடுகின்ற அபாயாவுக்கும் எதிராக இந்த உலகத்திலே கருத்து சொல்லி பாருங்கள், உங்களை உலகம் தூக்கி வைக்கும். இந்த உலகத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய பட்டங்களை எல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து தரும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாத்தை பேசுபவர்கள் அபூர்வமாக பார்க்கப்படுகின்ற காலம், குர்ஆனையும் ஹதீஸையும் பேசுபவர்கள் சிறுமையாக பார்க்கப்படுகின்ற காலம். நபிகளார் சொன்னார்கள், தூபாலில் குரபா என்று சொன்னார்கள். இஸ்லாம் பரதேசியாக பார்க்கப்படுகின்ற காலத்தில் யாரெல்லாம் பரதேசிகளாக இஸ்லாத்தை பேசுபவர்களாக இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துபவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சுபசோபனம், நன்மாரம் உண்டாகட்டும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸை ஏன் நான் சொல்கிறேன் என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கம் என்பது இன்றைக்கு அப்படிதான் இருக்குது. சத்தியம் என்பது அடி வாங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. சத்தியம் என்பது அடிமைப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. இது படைத்தவன் அல்லாஹுவின் நியதி. யார் பொறுமையோடும் உள உறுதியோடும் இஸ்லாத்தில் உறுதியாக இருக்கிறார்கள் என்பதை பரிசோதனை செய்வதற்குத்தான் படைத்தவன் அல்லாஹ் இந்த நியதியை வைத்திருக்கிறான் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அலிஃப் லாம் மீம் அஹஸிபன் நாஸு அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா. அல்லாஹ் அல் குர்ஆனிலே கேட்கிற கேள்வியை பாருங்கள். நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னதற்காக அவர்கள் சும்மா விடப்படுவார்கள் என்று நினைக்கிறார்களா? அவர்களுக்கு சோதனை வராது என்று நினைக்கிறார்களா? என்ன கேள்வியை கேட்கிறான்? நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்ன பிறகு சோதனை வராதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா? அவங்களுக்கு தான் சோதனை வரும். எதற்கு தெரியுமா? உண்மையானவர்கள் யார், பொய்யர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக. எனவே சகோதரர்களே, சோதனைகளும் நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் வருகிற பொழுது ஒரு முஃமின் எப்பொழுதும் தளர்ந்து விடக்கூடாது. படைத்தவன் அல்லாஹ்வின் மீது இருக்கின்ற அந்த நம்பிக்கையை குறைத்து விடக்கூடாது என்ற இந்த இரண்டு பகுதியையும் ஒரு முஃமின் உள்ளத்தில் ஆழமாக விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமினுக்கு சொன்ன உதாரணத்தை பாருங்கள். மஸலுல் முஃமின் கமஸலி ஸர. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு முஃமினுக்கு உதாரணம் அவன் பயிர்களை போன்றவன். விவசாய பயிர்கள் இருக்குதல்லவா, அதை போன்றவன். லா தஸாலுர் ரீஹு துமீலுஹு வலா யஸாலுல் முஃமினு யுஸீபுஹுல் பலா. அந்த விவசாய பயிர்கள் இருக்குதல்லவா, அந்த பயிர்களுக்கு காற்றடிக்கும் பொழுது அந்த பக்கம் சாயும், இந்த பக்கம் சாயும். நீங்க சில நேரம் வயல்கள்ல போய் பாருங்க, காத்தடிச்சு வயல் அப்படியே என்ன செஞ்சிருக்கும்,
அப்படி எல்லாம் படுத்து கிடக்கும். இது மாதிரி தான் முஃமினுக்கு சோதனை வந்து கொண்டே இருக்கும் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். சொல்லிவிட்டு சொன்னார்கள், வமஸலுல் முனாஃபிக், நயவஞ்சகனுக்கு உதாரணம். நயவஞ்சகனுக்கு உதாரணம் ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையை பாருங்கள். கமஸலி ஷஜரத்தில் அர்ஸ் என்று சொன்னாங்க. அர்ஸ் என்ற மரம் உதாரணம் சொன்னாங்க. அர்ஸ் என்ற மரத்தை நீங்க போய் அப்படி கூகுள்ல நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா மிக அகலமான மரம். அப்படி ஒரு 18-20 அடிக்கு ஒசந்திருக்கும் மரம். அப்படி அதனுடைய இலைகள் எல்லாம் அப்படி பறந்து இருக்கக்கூடிய மரம். இந்த மரம் காத்தடிச்சதுக்கெல்லாம் பெறலாது, அடியோட வெட்டி போட்டா தான் பெறலும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முனாஃபிக்குகளுக்கு உதாரணம் இந்த மரம் தான். நின்ற நிலையில இருக்கும், காத்தும் தாக்காது, கல்லும் தாக்காது, பொல்லும் தாக்காது. வெட்டினா ஒரே அடியோட போய் சேர்ந்துரும். ஆனா மூமினை பொறுத்தவரையில் இந்த பக்கத்தால காத்தடிக்கும், இந்த பக்கத்தால காத்தடிக்கும், அவனுக்கு சோதனைகளே வந்து கொண்டிருக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இதை எதுக்கு தெரியுமா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? ஒரு முஃமினுக்கு என்னதான் சோதனைகள் வந்தாலும், என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும், உள்ளத்தளவில் அவன் ஆட்டம் கண்டு போக மாட்டான். படைத்தவன் அல்லாஹ்வின் மீது இருக்கின்ற நம்பிக்கையை அவன் குறைத்துக் கொள்ள மாட்டான் என்ற செய்தியைத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தர வருகிறார்கள். பாருங்கள் சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல் முஃமினுல் கவி, அல் முஃமினுல் கவி, பலசாலியான முஃமின், சக்தி வாய்ந்த முஃமின், கைரும் மினல் முஃமினித் தஈஃப், பலவீனமான முஃமினை விடவும் சிறந்தவன் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். முஃமின்களை கூட ரசூலுல்லாஹ் 2 வகையா பார்க்கறாங்க பாருங்க. பலம் வாய்ந்த முஃமின்கள், பலம் குறைந்த முஃமின்கள். உள்ளத்தளவில் பலவீனமானவர்கள், உள்ளத்தளவில் உறுதியானவர்கள். நபிகளார் சொல்கிறார்கள், உள்ளத்தளவில் சக்தி வாய்ந்த உறுதியுள்ள முஃமின்கள் சிறந்தவர்கள். யாரை விட? பலவீனமான முஃமின்களை விட சிறந்தவர்கள். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, வஃபி குல்லின் கைர். ஒரு மூமினை பொறுத்தவரையில் அந்த பலசாலியான மூமினை பொறுத்த வகையில அவனுக்கு எது நடந்தாலும் நல்லதுதான், உடைஞ்சு போக மாட்டான், ஆட்டம் கண்டு போக மாட்டான். பலவீனமான மூமினை பொறுத்த வகையில் எப்படி தெரியுமா? என்னடா இது, நம்ம குர்ஆன் ஹதீஸ பேசுறோமே, நமக்கா சோதனை, நம்ம தானே சத்தியத்தில் இருக்கிறோம், நமக்கா பிரச்சனை, நம்ம தானே என்ன நம்மட இடத்தை விட்டுட்டு இருக்கிறோமே, இதுக்கு எங்களுக்கா பிரச்சனை, இப்படி யோசிப்பாங்க. இந்த மாதிரி பலவீனப்பட்டவர்கள் அல்ல சிறந்தவர்கள். யாரு சிறந்தவர்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய சோதனை எனக்குத்தான் வரும், இப்படி எல்லாத்துலயும் நல்லது நினைக்கிறான் பாருங்க, அவன் தான் சிறந்த முஃமின் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி போட்டு நபிகளார் அழகான ஒரு வழிகாட்டலை காட்டினாங்க. இந்த சுன்னாவை படிச்சுக்கங்க. முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக, உனக்கு பயனளிக்க கூடிய விடயத்தில் நீ கடுமையாக முயற்சி செய்து கொள். மூமினுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன? உனக்கு எது பயனளிக்குமோ அதில் நீ கடுமையாக முயற்சி செய்து கொள். வஸ்தஇன் பில்லாஹ், நீ முயற்சியும் செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் உதவியும் தேட வேண்டும். வலா தஅஜஸ், எப்படி அழகான அறிவுரை. அல்லாஹு அக்பர். உண்மையில இந்த ஹதீஸை நான் இன்றைக்கு தொகுக்கிற நேரம் எங்களை பார்த்து சொல்லப்பட்டது போன்றும் திகாரி அளவிலே சத்தியத்துக்காக ஏதோ சத்தியம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று துடித்தவர்களுடைய உள்ளம் உடைந்து போயிருக்கிறதை பார்க்கிற பொழுது நபிகளார் எங்களுக்கு சொன்ன அறிவுரை போன்றிருந்தது என்ன தெரியுமா? நபிகளார் சொல்றாங்க, உனக்கு எது பயன் இருக்கிறதோ அதில் நீ முயற்சி செய்து கொள், அல்லாஹ்விடத்தில் உதவி தேடிக்கொள். வலா தஅஜஸ், இயலாது என்று போய்விடாதே. என்ன அறிவுரை பாருங்க, இயலாது என்று போய்விடாதே. நபிகளார் சொல்கிறார்கள், வ இன் அஸாபக ஷைஉன், நீ முயற்சி செய்கிறாய், நீ முயற்சி செய்கிறாய், உனக்கு ஏதாவது ஒரு தீங்கு நடந்து விட்டால், ஃபலா தகுல் லவ் அன்னி ஃபஅல்து கான கதா வ கதா. அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்ட்ட உதவி கேட்டுக்கொண்டு ஒரு முயற்சியில் போனோம், ஆனா நடந்தது என்ன? நமக்கு துரோகம், நடந்தது நமக்கு அநியாயம், நடந்தது நமக்கு பாதிப்பு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்ல நம்பிக்கை வச்சு போன உனக்கு தீங்கு நடந்து விட்டால், அப்படி செஞ்சிருந்தா சரியா வந்திருக்குமே, இவரை பிடிச்சிருந்தா சரி வந்திருக்குமே, அரே அவர்கிட்ட போயிருந்த, இப்படி பேசாதே நீ. உங்களுக்கு எப்படி அழகான அறிவுரை பாருங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஏன் தெரியுமா? அப்படி நடந்திருந்தால் அல்லாஹ்வுடைய முடிவு கண்ட பிறகு, அல்லாஹ்வுடைய நாட்டம் நடந்த பிறகு, அப்படி செஞ்சிருந்தா இப்படி வந்திருக்குமே, இப்படி போயிருந்தா அப்படி வெற்றி கிடைச்சிருக்குமே என்று பேசுவது வலா வலா என்ன சொல்றாங்க? வலாக்கின் கதருல்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்டம் நடந்துடுது. சொல்லுங்க, ஏதோ முயற்சி செஞ்சோமப்பா, அல்லாஹ்ல நம்பிக்கை வச்சோம், அல்லாஹ் நாடினது நடந்திருக்குது. வமா ஷாஅ ஃபஅல், அல்லாஹ் நாடுறத அவன் செய்வான்.
எப்படி சொல்லி போட்டு சொல்றாங்க, நீங்க மாற்றமா அப்படி செஞ்சிருந்தா இப்படி செஞ்சிருந்தான்னு பேசாதீங்க. ஏன் தெரியுமா? ஃபஇன்ன லவ் தஃப்தஹு அமல ஷைத்தான். அரபியில லவ்ன்ற ஒரு சொல்லு இருக்குது சகோதரர்களே. ஒரு 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 அந்த எதுக்குன்னு சொன்னா தவறி போனோண்டுக்கு கை சேதப்படுறதுக்கு பாவிப்பாங்க. அப்படி செய்திருந்தால் லவ் ஃபஅல்து கதா லவ் தஹபுது ஹக்கதா அப்படி பேசுறதுக்கு தானே. இப்படி போயிருந்தால் அவரை சந்திச்சிருந்தால் என்று பேசுவது ஷைத்தானுடைய வாயிலை திறந்து விடும், படைத்தவன் அல்லாஹ்வின் மீது இருக்கின்ற நம்பியை குறைத்து விடும் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே சகோதரர்களே, உண்மையிலே சொல்ல போனால் இன்றைக்கு சத்தியத்துக்கு உலகத்திலே இடம் கிடையாது. சத்தியம் எப்பொழுதும் அடக்கப்படும், சத்தியம் எப்பொழுதும் ஒடுக்கப்படும். சத்தியத்தில் இருப்பவர்கள் எப்பொழுதுமே அடக்கி ஆளப்பட்டிருக்கிறார்கள். இது வரலாறு சொல்கிற உண்மை. அந்த அடிப்படையில் இன்றைக்கு உண்மையிலே சொல்ல போனால் கண்ணில்லாத குருடனுக்கும் தெரியும் சென்ட்ரல் பிளேஸ் பள்ளி யாருக்குரியது தெரியுமா தெரியாதா? இந்த திஹாரி பகுதியிலே ஜம்மியத்துல் உலமாவின் தலைவராக இருக்கக்கூடிய அந்த ஆலிம் ஷாவுக்கு திஹாரிய சென்ட்ரல் பிளேஸ் பள்ளி யாருக்குரியது என்று தெரியுமா தெரியாதா? அது எதற்காக கட்டப்பட்டது என்பது தெரியுமா தெரியாதா? அடுத்தவர்களை விடுங்க, ஆலிம்கள் யார், உலமாக்கள் யார், அவர்களுக்கு தெரியாதா? தெரிந்து கொண்டும் என்ன செய்கிறார்கள்? விதண்டாவாதம் பண்ணுகிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு தெரியுமா? ஆரம்ப கட்டம் அன்பாண்டவர்களே எழுதி வைத்திருக்கிறார்கள். பார்க்கிற பொழுதே ஆச்சரியமாக இருந்தது. ஊர குழப்ப வந்தாங்களாம். அன்பாண்டவர்களே, ஒரு ஜும்மா எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த அடிதடியும் இல்லாமல் 250-300 பேரை வைத்து அமைதியாக ஜும்மா நடந்ததா இல்லையா? இந்த உண்மை கூட தெரியாம பேசுறாங்க. முதலாவது ஜும்மாவுக்கு வந்தாங்க பிரச்சனை காத்தாங்கன்ற மாதிரி எழுதி வச்சிருக்கிறாங்க. இந்த அளவு மனுஷன் போய் பேசுவானா? ஆச்சரியமாக இருக்கிறது. அன்பாண்டவர்களே, ஒரு ஜும்மா அமைதியாக நடக்கிறது, 250-300 பேர் கலந்து கொள்கிறார்கள். இதை பார்த்து பொறுக்க முடியாதவர்கள் தான். குறிப்பிட்டு சொல்வதானால் ஜம்மியத்துல் உலமாவின் தலைவர் என்று பெயர் போட்டுக் கொண்டிருப்பவர் தான் என்ன செய்கிறார்? மக்களை உசுப்பி விடுகிறார், மக்களை தூண்டி விடுகிறார். அந்த பள்ளியில் நடந்த கூட்டத்தின் போட்டோவை பார்த்தால் தொப்பியை கலட்டி கொண்டு நின்று கொண்டிருக்கிறார். சமாதானப்படுத்த வேண்டியவர்கள் ஏதோ நல்ல நடக்குதப்பா நடந்துட்டு போகட்டும் என்று சும்மா விடுவதா? சும்மா இருக்கிற அப்பாவி மக்களை ஏவி விட்டு உசுப்பி விட்டு பிரச்சனை வந்த பிறகு வாய் கூசாமல் போய் சொல்கிறார், நாங்கள் தான் குழப்பத்துக்கு போனோம், நான் குர்ஆன் சுன்னாவை பேசுறவங்க தான் சண்டைக்கு போனாங்க. அல்லாஹு அக்பர். இப்படியும் ஒரு மனுஷன் போய் சொல்லுவானா? அன்பாண்டவர்களே, ஜும்மா நடத்துமாறு ஒரு நீதிமன்ற உத்தரவு கிடைக்கிறது. அந்த அடிப்படையில் ஜும்மாவை நடத்த போனா அதை விடுங்களேன். ஜும்மா நடத்த போன பிறகு என்ன செஞ்சாங்க? ஜும்மாவுக்கு முன்னால வந்து பள்ளியை பிடிச்சுக்கிட்டா ஒருத்தர் ரெக்கார்டிங் போடுறாரு. என்ன ரெக்கார்டிங் தெரியுமா? நாங்கள் வஹாபிகளை அடித்து விரட்டி விட்டோம், வஹாபிகளை விரட்ட விரட்ட என்ன செய்த ஓடோடு அடித்து விட்டோம். இப்பொழுது நாங்கள் தக்கியா புகாரி தக்கியாவுடைய போர்ட கொண்டு என்ன செஞ்சிருக்கிறோம்? பள்ளியில தொங்க போட்டிருக்கிறோம். இரவைக்கு சாப்பாடு கொடுத்தேன்னா சந்தோஷம் கொண்டாட போறோம் ஓடியோல சொல்றாரு. இவர் வீடியோல வந்துகிட்டு சொல்றாரு நம்ம பள்ளி பிடிக்கல. இந்த அளவு இப்படியும் ஒரு மனுஷன் பொய் பேசுவானா வாய் கூசாம? அல்லாஹ் அல் குர்ஆன்ல என்ன சொல்றான்? அலா லஅனத்துல்லாஹி அலல் காதிபீன். பொய் பேசுபவனுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது, பொய்யர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது என்று சொன்னது பொதுமக்களை விடுங்க, ஒரு ஆலிமுக்கு அல்லாஹ்ட பயம் வரக்கூடாதா? அந்த அடுத்தவர்களுடைய பொறுப்பில் இருக்கிற பள்ளியிலே போய் நின்று கொண்டு எந்த அல்லாஹ்வுடைய பயமும் இல்லாமல் எந்த அச்சமும் இல்லாமல் தொழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பயம் வரக்கூடாதா? இன்னைக்கு என்ன கோட்டு வரைக்கும் போயிருக்குதாடே, அவங்கட பள்ளி தான் கொடுத்துட்டு ஒதுங்க வேண்டியவங்க நம்மட பள்ளி 2 தவணை பேசுறாங்க சொன்னா இது இறையச்சத்தின் அடையாளமா? இது அல்லாஹ்வை அஞ்சுவதன் அடையாளமா? உண்மையில இந்த காட்சிகள் எல்லாம் எங்கட மனசை உடைக்கும். என்னடாப்பா, அல்லாஹ்வுக்காக ஜும்மா நடத்துவோண்டு போனா அங்கேயும் பிரச்சனை, போலீஸுக்கு போனா அங்கேயும் பிரச்சனை, நீதிமன்றத்துக்கு போனா அங்கேயும் எங்களுக்கு வசதி இல்லையான்னு சொல்லும் பொழுது மனதளவில் உடைந்து போவோம். அல்லாஹ் சொல்கிறான், வலா தஹினு வலா தஹ்ஸனு வ அன்துமுல் அஅலௌன இன் குன்தும் முஃமினீன். இது முஃமின்களுக்கு ஆறுதல் சகோதரர்களே, முஃமின்களுக்கு ஆறுதல். அல்லாஹ் என்ன வலா தஹினு, நீங்கள் சிறுமைப்பட வேண்டாம். எங்களால இயலாம போச்சுதே அப்பா,
எங்களுக்கு ஒன்றும் செய்ய இயலாதே நினைக்காதீங்க. வலா தஹ்சனு, அடே தோத்து போயிட்டோமே அங்கேயும் கவலைப்படாதீங்க. வஅன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் மூமின்களாக இருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று படைத்தவன் அல்லாஹ் ஆறுதல் சொல்லுகிறான். இது மூமின்களுக்கு சந்திக்கின்ற சோதனைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் படைத்தவன் அல்லாஹ் சொல்லுகின்ற சோதனை, இந்த ஆறுதல் வார்த்தை சகோதரர்களே. எனவே நம்ம குர்ஆன் சுன்னாவுல இருக்கிறோம்ன்றதுல சந்தேகம் கிடையாது, நம்ம சத்தியத்துல இருக்கிறோம்ன்றதுல சந்தேகம் கிடையாது. நாங்கள் தான் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், அல்லாஹ் அருள் புரிந்தவர்கள் போன வழி, அல்லாஹ் சொன்ன வழி, நபிகளார் காட்டிய வழியில போறோம்ன்றதுல சந்தேகம் கிடையாது. எங்களுக்கு எதிராக பிரச்சனையா, எங்களுக்கு எதிராக நெருக்கடியா, அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் என்பதில் தளராத நம்பிக்கை வைத்திருப்போம். நிச்சயம் என்ன செய்வான், அல்லாஹ் எங்களுக்கு வெற்றியை தருவான் என்பதில் நாங்கள் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அதே போன்று பாருங்கள், எங்களுக்கு மனதளவில் நாங்கள் உடைந்து போவதற்கு பலவிதமான காரணங்கள். எங்களுடைய சகோதரர்களை தடுக்கிறார்கள், பள்ளிகளுக்கு அத்துமீறி நுழைந்து பள்ளிகளை பறித்துக் கொள்கிறார்கள், எங்கள் மீது இல்லாத பொல்லாத படுதூறுகள். அல்லாஹ் அக்பர். நான் ஒரு ஆர்டிக்கலை பார்த்தேன் சகோதரர்களே, எழுதி வச்சிருக்கிறாங்க, அதுல உள்ள பொய், அல்லாஹ் அக்பர், ஒரு வெளிப்படையான பொய்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. பார்க்கும் பொழுதே கவலையா இருந்துச்சு. அடே, பள்ளியை பறிச்சது நீங்க, விரட்டி விரட்டி எங்களை விரட்டினது நீங்க, நம்ம சண்டைக்கு போனோமா என்ன? இந்த அளவுக்கு பொய் எழுதி வச்சிருக்கிறாங்க. அதுல வேற சகோதரர்களே, படைத்தவன் அல்லாஹ்வை கோபம் ஊட்டுகின்ற செயல் என்ன? லஅன அல்லாஹ், என்ன ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், லஅனர் ராஷி வல் முர்தஷி. யாரு? லஞ்சம் கொடுப்பவன், லஞ்சம் எடுப்பவன், இரண்டு பேரும் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள். நபிகளார் இந்த அளவு கண்டிச்ச ஒரு விடயம் லஞ்சம் கொடுக்கிறது. அடுத்தவன் பள்ளியை பிடிச்சிட்டு சும்மா இருக்கிறவன் என்ன பள்ளியை விட்டு விரட்டி அடிச்சிட்டு பள்ளியில போய் என்ன போட்டோ பிடிச்சு சாப்பாடு தின்னுட்டு இவ்வளவு துரோகத்தையும் செஞ்சுட்டு போலீஸ சல்லிக்கு வாங்குறாங்க, லஞ்சம் கொடுக்கறாங்க. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சும்மா இருப்பானா? சில நேரம் உலகத்தில் வெற்றி கிடைக்கலாம், மறுமையில் படைத்தவன் அல்லாஹ் இந்த லஞ்சம் என்ற செயலுக்கு விடமாட்டான். அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். வெளிப்படையாக பாதிக்கப்பட்டவர்கள் என்ன பாதுகாப்பு பட அடுத்த பக்கம் நிக்குதுண்டா என்ன நடக்குது சகோதரர்கள்? வெளிப்படையா கண் முன்னுக்கு அடிச்சிட்டு போறாங்க ரெண்டு பேருக்கு. அதையும் பார்த்துக்கிட்டே நான் வாய் திறந்து நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்டவங்க இவங்க தான்ப்பா, பள்ளி இவங்கட தான்ப்பான்னு சொல்ற அளவுக்கு என்ன நடந்திருக்குது? லஞ்சம் கொடுத்து என்ன வேலை நடந்து கொண்டிருக்குது? அன்பார்ந்தவர்களை பாருங்கள், படைத்தவன் அல்லாஹ்வை கோபமுட்டுகின்ற எத்தனை செயல் என்று பாருங்கள். அடிபுடி அடாவடித்தனம். அதுவும் நான் ஏற்கனவே சென்ற என்னுடைய பயான்ல கூட சொல்லி காட்டினேன். துல்கஅதா மாதம் என்பது ஆயுதமேந்தி போராடுகின்ற சண்டை பிடிக்கின்ற மாதம் அல்ல. அத்துமீறல் நடந்ததும் அந்த மாதத்தில், மூமின்கள் பாதிக்கப்பட்டதும் அந்த மாதத்தில், அடுத்தவர்களோட பொறுப்பில் இருக்கக்கூடிய பள்ளியை அத்துமீறி அநியாயமாக பிடித்துக் கொண்டிருப்பது, பாதிக்கப்பட்டவர்களுக்கே பொய் சொல்லுவது, லஞ்சம் கொடுத்தல் என்ற ஹராத்தை செய்வது. என்ன தெரியுமா நிலைமை? யாரெல்லாம் இதுக்காக போராடுறாங்களோ அவங்கள போய் அச்சுறுத்தல் பண்றது. யார் வேலைங்க இது? ரசூலுல்லாஹ் செஞ்ச வேலையா? சஹாபாக்கள் செஞ்ச வேலையா? யார் செஞ்ச வேலை? இமாம்கள் செஞ்சாங்களா இந்த வேலை? அன்பார்ந்தவர்களே, உடனே என்ன, நாங்கள் ஷாஃபி மதுஹபுக்காரர்கள், ஷாஃபி இமாம் சொன்னார்கள், இரண்டாவது பள்ளியிலே ஒரு ஜும்மா நடந்தால் பள்ளியை புடின்னு சொன்னாங்களா? அடின்னு சொன்னாங்களா? பள்ளியை பிடிக்கிறதுக்கு லஞ்சம் கொடுன்னு சொன்னாங்களா? ஷாஃபி இமாம் தானே சொன்னார்கள், கபறுகளை உடையுங்கள் சொல்லலையா? ஷாஃபி இமாம் மீலாது விழா கொண்டாடினாங்களா? ஷாஃபி இமாம் கபறு கட்டுறதை அங்கீகரிச்சாங்களா? கத்தம்பாத்தியா கொடுக்கறத அங்கீகரிச்சாங்களா? கந்தூரி கொடுக்கறத அங்கீகரிச்சாங்களா? இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் ஷாஃபி மதுஹபின் அறிஞர், சூரத்துன் நஜ்ம் வன்னஜ்மி இதா ஹவா என்ற அந்த சூராவுக்கு விளக்கம் எழுதுகிற பொழுது இப்னு கஸீரிலே வஅன் லைஸலில் இன்சானி இல்லா மா ஸஆ, மனிதன் முயற்சி செய்ததை தவிர வேறு எதுவும் அவனுக்கு கிடைக்காது என்ற அந்த குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது ஷாஃபி இமாமோட கருத்தை கொண்டு வராங்களே. ஒரு மனிதன் குர்ஆன் ஓதி ஈசால் சவாபு பண்ணினால் நன்மை போய் சேராது. இதுக்கு எதிராக போராடினீங்களா நீங்க? ஜும்மா நடத்தினா அட நம்ம தான் ஷாஃபி மதுஹப் இல்லன்னு சொல்றோமே, நம்ம ஜும்மா நடத்தினா உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஷாஃபி மதுஹபுக்காரங்க இன்னொரு ஜும்மா நடத்தினா போய் நிப்பாட்டுங்க. ஷாஃபி மதுஹப் இல்லன்றவன் நடத்தினா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? கபரோட ஷாஃபி இமாம் சொன்ன மாதிரி இன்றைக்கு ஊர்ல போனா மதுபான கடைகளும் சீடி கடைகளும் சிகரெட் விற்பனைகளும், அல்லாஹு அக்பர், இறைச்சி கடையில நடக்கிற அநியாயம், இதுக்கெல்லாம் எதிராக பேசினோமா?
இதுக்கெல்லாம் எதிராக கூத்துக்கா குரல் கொடுத்தோமா? மக்களை இதுக்கு எதிராக என்ன செய்தோமா? தூண்டி விட்டோமா? எதுவுமே நடக்கல. சமூகத்தில் நடக்கிற ஹராம் நடந்துகிட்டு இருக்குது, தீமை நடந்துகிட்டு இருக்குது, விபச்சாரம் நடந்துகிட்டு இருக்குது, கபரு வணக்கம் நடக்குது. இதெல்லாம் கண்டுகள்ல ஜும்மா நடந்தா என்ன சாவிமான் சொன்னாங்களா, என்ன பள்ளிய புடின்னு சொன்னாங்களா? அவங்க இந்த அளவுக்கு என்ன படைத்தவன் அல்லாஹுவை மறந்து குர்ஆன் சுன்னாவுக்காக பாடுபட்ட ஒரு அறிஞர் மீது மிகப்பெரிய ஒரு படுதூர் எடுத்து போட்டு, பொய் எடுத்து போட்டு ஒரு பள்ளி என்ன செய்யறாங்க, புடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கடா. இவ்வளவு நடக்கும் பொழுது நீதிமன்றத்தை நாடினா அங்க ஒரு தவணை 2 தவணையாவி, 2வது தவணை 3 தவணையாகும் பொழுது நம்ம மனசளவில் உடைந்து போகக்கூடாது. படைத்தவன் அல்லாஹ்வுடைய உதவி குர்ஆன் சுன்னாவுக்கு இருக்கிறது என்பதை மாத்திரம் மறந்து விடக்கூடாது. எங்களுடைய பலவீனங்கள் சகோதரர்களே, சில நேரம் எங்களுடைய பலவீனம் மஷூரா இல்லாதது, ஒற்றுமை இல்லாதது, குர்ஆன் சுன்னாவை அடுத்தவர்களுக்கு சொல்லாதது, இது போன்ற நாங்கள் செய்த பொடுபோக்குகள் தான் எங்களை பலவீனப்படுத்தி இருக்கும் என்பதையும் நானும் நீங்களும் மறந்து விடாமல், முன்னைய சமூகத்துக்கு நபிமார்கள் தஅவா செய்கிற பொழுது, அந்த சமூகத்துக்கு பிரச்சனைகள் நெருக்கடிகள் வருகின்ற பொழுது அந்த நபிமார்கள் சொன்ன அறிவுரை என்ன தெரியுமா? கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். வயா கௌமி இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், என்னுடைய சமூகமே உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் பிழை பொறுக்க தேடுங்கள். சும்ம தூபு இலை, அவன் பக்கம் நீங்கள் பிழை பொறுக்க தேடுங்கள். யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா, உங்களுக்கு மழையை தொடர்ச்சியாக கொண்டு வந்து தருவான். வயஸிதுக்கும் குவத்தன் இலா குவத்திக்கும், உங்களுக்கு சக்திக்கு மேல் அல்லாஹ் சக்தியை தருவான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே சகோதரர்களே. அந்த ஒரு பாடத்தை நானும் நீங்களும் ஒரு காலம் என்ன செய்து விடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. இது மாதிரி சோதனைகள் நெருக்கடிகள் வருகிறதா, நாங்கள் விட்ட தவறு என்ன? சிந்தியுங்கள். நாங்கள் விட்ட பலவீனம் என்ன? எங்களுடைய பக்கத்தினால் என்ன தவறு நடந்தது? அல்லாஹ்வுக்காக சிந்தியுங்கள். அன்பார்ந்தவர்களே, நாங்களும் சேர்ந்து 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 பலவினோம். அங்கே அனாச்சாரங்கள் நடந்து கொண்டுதான் இருந்தன. தஅவாவை சரியாக செய்தோமா? பிரச்சாரத்தை சரியாக செய்தோமா? எங்களிடையே நாங்கள் ஒற்றுமையாக இருந்தோமா? எங்களிடையே நாங்கள் குர்ஆனையும் சுன்னாவையும் பேசுவதில் ஆழமான இறுக்கமான சகோதரத்துவத்தை பேணினோமா? குர்ஆனையும் சுன்னாவை நடைமுறைப்படுத்தினோமா? அல்லது குர்ஆன் சுன்னா அடிப்படையில் பள்ளி நடக்கிற பொழுதே என்ன செய்தோம்? சொந்த பிரச்சனைகளுக்காக குர்ஆன் சுன்னா இல்லாத பித்அத் நடக்கிற பள்ளிகளுக்கு போனோம். இப்படிப்பட்ட பலவீனங்கள் எங்களிடத்தில் வரும் பொழுது படைத்தவன் அல்லாஹ்வுடைய சோதனை வருவதும் நியாயம்தான். எனவே நாங்கள் விட்ட தவறு என்ன, எங்களுடைய பலவீனங்கள் என்ன என்று அவைகளை சரிகண்டு, அவைகளை இனம் கண்டு, அவைகளை சரிபடுத்துவோமாக இருந்தால் நிச்சயம் அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு இருக்கிறது. எனவே படைத்தவன் அல்லாஹ் சோதனையை தருவான். உள்ளத்தரவில் ஆட்டம் கண்டுவிடக் கூடாது. படைத்தவன் அல்லாஹ்வின் மீது இருக்கின்ற ஆழமான நம்பிக்கையை குறைந்துவிடக் கூடாது. அடுத்த கட்டம், எப்பொழுதுமே அசத்தியவாதிகளுக்கு ஒரு பலம் இருக்கிறது. அசத்தியவாதிகளுடைய கை ஓங்கித்தான் இருக்கும், சத்தியம் கீழேதான் இருக்கும் என்பதை மறந்து விடாமல் எங்களிடத்தில் இருக்கின்ற பலவீனம் என்ன, நாங்கள் விட்ட தவறுகள் என்ன என்பதை கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து அதை சரிபடுத்துவோமாக இருந்தால் நிச்சயம் அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு வருவதற்கு அது காரணமாக இருக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. பாருங்கள் சகோதரர்களே, அல்லாஹ் முஃமின்களை பற்றி சொல்லும் பொழுது அல் குர்ஆனில் எப்படி சொல்லி காட்டுகிறான்? இன்னமல் முஃமினூன அல்லதீன, மூமின்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? ஆமனு பில்லாஹ், அல்லாஹ்வை நம்புவார்கள், வ ரசூலிஹி, அல்லாஹ்வுடைய தூதரை நம்புவார்கள், சும்மலம் யர்தாபு, பிறகு அதிலே சந்தேகம் கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ்வை நம்பினா அல்லாஹ்வுடைய உதவி வரும், ரசூலுல்லாஹ்வை நம்பினா ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாதான் மார்க்கம், இதுல உறுதியாக இருப்பாங்க. இதுல அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, சந்தேகப்பட மாட்டாங்க. எனவே சகோதரர்களே, படைத்தவன் அல்லாஹ் எங்களுக்கு சத்தியத்தை தந்திருக்கிறானா, அவனுடைய மார்க்கத்திலே தெளிவை தந்திருக்கிறானா, அதிலே நாங்கள் மிகவும் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக் கூடாது. பாருங்கள் சகோதரர்களே, சஹாபாக்களுக்கு வந்த பிரச்சனைகளுக்கு அல்லாஹ் சொல்கிற தீர்வை பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு சோதனைகள் வந்துவிட்டால் உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கும் இது போன சோதனை வந்தது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அத்தோடு நிறுத்திக் கொள்ளாமல், தில்கல் அய்யாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ், இந்த சோதனைகள் என்ற இந்த சக்கரத்தை நாங்கள் மக்களுக்கு மத்தியில் சுழன்று வர செய்து கொண்டே இருப்போம். முடியாது சகோதரர்களே, சோதனைகள் என்ற அந்த சுழற்சி என்ன செய்யாது, ஒரு காலமும் நின்று போகாது. முன்னைய சமூகங்களுக்கு இருந்தது போன்று அல்லாஹ் தேர்வு செய்த சமூகம் சஹாபாக்களுக்கு கொடுத்தான். காலநடிகளும் இமாம்கள் அறிஞர்கள் சத்தியத்துக்காக படாத பாடுபட்டார்கள். இன்று வரைக்கும் அந்த சோதனை சக்கரம் சுழண்டு கொண்டே இருக்கிறது. எதற்கு தெரியுமா? வலியஅலம் அல்லாஹுல்லதீன ஆமனு வயத்தஹித மின்கும் ஷுஹதா, உங்களில் உண்மையான மூமின்களை அடையாளப்படுத்தி அதிலே சாட்சிகளை எடுத்துக் கொள்வதற்குத்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், இது
போன்ற சோதனைகளை தருகிறான் என்பதை மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, நான் உங்களுக்கு சொன்னேன் அஹ்மத் இப்னு ஹம்பல் இமாமுடைய காலம். அஹ்மத் இப்னு ஹம்பல் இமாமுடைய காலம் முஅ்தஸிலாக்கள், மஅமூன் என்று சொல்லப்படுபவன் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலம். மைமூன், இந்த மஅமூன் எந்த அளவுக்கு சொன்னா முஅ்தஸிலாக்கள் பலமா இருந்த காலம். குர்ஆன் சுன்னாவை மீறி சொந்த கருத்துக்களை வைத்து என்ன செய்வார்கள், அறிவை முற்படுத்தி மார்க்கத்தை தீர்மானிப்பார்கள். அந்த காலகட்டத்தில் அஹ்மத் இப்னு ஹம்பல் இமாம் தனி மனிதனாக இருந்து என்ன செய்தார்கள், சத்தியத்துக்கு போராடினார்கள். உண்மையிலே அவர்கள் சந்திச்சது என்ன தெரியுமா, அல்லாஹ்வுடைய பண்புகள் எப்படி நம்பணும், அல்லாஹ்வுடைய பண்புகள் எப்படி மக்களுக்கு சொல்லணும். அன்பார்ந்தவர்களே, முஅ்தஸிலாக்கள் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய வேதம் அல் குர்ஆன் என்பது படைக்கப்பட்டது என்று சொன்னாங்க, படைக்கப்பட்டது என்று சொன்னாங்க. அன்பார்ந்தவர்களே, இந்த அஹ்மத் இப்னு ஹம்பல் இமாமுடைய வரலாற்றை எழுதக்கூடியவர் சொல்கிறார், ஆரம்ப கட்ட முக்தஸரு தாரீஹ் திமிஷ்க், அதோட வரலாறு பார்க்கலாம். ஆரம்ப கட்டம் கொஞ்சம் அறிஞர்கள் அஹ்மத் இப்னு ஹம்பல் இமாமுடைய பின்னுக்கு இருக்கிறாங்க. அதுக்கு பின்னால ஒவ்வொரு நாளும் அச்சுறுத்தல், அச்சுறுத்தல், அசத்தியவாதிகளின் அச்சுறுத்தல்கள், தண்டனைகள், ஒவ்வொருத்தரா போறாங்க, ஒவ்வொருத்தரா பிரிஞ்சி பிரிஞ்சி போய் கடைசிக்கு அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்களும் முஹம்மது இப்னு நூஹ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அறிஞரும் மாத்திரம் என்ன செய்றாங்க, அந்த காலத்துல முஅ்தஸிலாக்களுக்கு எதிராக போராடுறாங்க. என்ன செய்யறாங்க, இந்த ரெண்டு பேரை ஈராக்கில் உள்ள பெரிய சிறைச்சாலையில போடுறதுக்கு கம்பியால கட்டி ஆட்களை இழுத்து கொண்டு போறாங்க. போற நேரம் அந்த இரும்பால கட்டி இருக்கிற அந்த வருத்தம் தாங்க இயலாம முஹம்மது இப்னு நூஹ் என்ன செஞ்சாரு, பாதை நடுவுல மௌத்தா போனாரு. அதுக்கு பின்னால் அஹ்மத் இப்னு ஹம்பல் இமாம் மாத்திரம் என்ன செஞ்சாங்க, சத்தியத்துக்காக போராடினாங்க. எப்படி தெரியுமா சகோதரர்களே, மஅமூன் மரணிக்கிற நேரம் முஅ்தஸிம் பில்லாஹ் அழைக்கிறார், அழைத்து சொல்கிறார், என்னுடைய போராட்டத்தை நீ கைவிடாதே, இந்த அஹ்மத் இப்னு ஹம்பல் கொள்கையை மாற்றிக்கொள்ளும் வரையில் அவரை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போறார். ஆனா முஅ்தஸிம் பில்லாஹ் ஒரு வகையில் ஒரு சாதாரணமான ஒரு மனிதர் தான். ஆனா அவர் வாராரு, அஹ்மத் இப்னு ஹம்பலை கூட்டிக்கிட்டு வாராரு, விசாரிக்கிறாரு. அஹ்மத் இப்னு ஹம்பல் இமாம் அழகா விளங்கப்படுத்துறாங்க. அவங்க சொன்னது என்ன தெரியுமா, அல்லாஹ்வுடைய வேதம் படைக்கப்பட்டதா அல்லது அல்லாஹ்வுடைய கலாம் படைக்கப்படாததா, குர்ஆன்ல இருந்து கொண்டு வாங்க நான் சொல்றேன்டார். அறிஞர்கள் எல்லாம் மௌனம். ஆனால் முஅ்தஸிம் பில்லாவுக்கு விளங்குது அஹ்மத் இப்னு ஹம்பல் இமாமுடைய பக்கம் சத்தியம் இருக்குது. என்ன தெரியுமா செஞ்சாங்க, சத்தியத்தின் பக்கம் ஆட்சியாளர் போனா நமக்கு பிரச்சனை என்று அறிஞர்கள் தூண்டி விட்டாங்க அவரை. இன்றைக்கும் அதுதானே சகோதரர்கள் நடக்கிறது. அப்பாவி மக்களை தூண்டி விடுற வேலையை அறிஞர்கள் நல்லா செய்வாங்க. இது வரலாறு கண்ட உண்மை. அசத்தியத்தில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் செய்த வேலை வரலாற்றாசிரியர் அப்படியே எழுதுகிறார்கள். முஅ்தஸிம் பில்லாவுக்கு விளங்கி கொண்டு வருது அஹ்மத் இப்னு ஹம்பல் பக்கம் நியாயம், தூண்டி விட்டாங்க. எந்த அளவுண்டா, ஒரு நாள் சிறைச்சாலையிலிருந்து கொண்டு வராங்க. கொண்டு வந்து அஹ்மத் இப்னு ஹம்பல்ட்ட கேட்கிறாங்க, அஹ்மதே உங்களுக்கு குர்ஆன் படைக்கப்பட்டதா அல்லது படைக்கப்படாத அல்லாஹ்வுடைய கலாமான்னு கேட்கும் பொழுது இவங்க சொன்னாங்க, அமீருல் முஃமினீனே, நேத்ராவு நான் தொழுது கொண்டிருந்தேன் சிறைச்சாலையில, தொழுது முடியக்குள்ள ஒரு ஆச்சரியமான வேலை நடந்துச்சு நான்டாரு. என்ன நடந்துச்சுன்னு கேட்டாரு. சொன்னாரு, நான் தொழுகையில குல் பிரபில் ஃபலக்க ஓதினேன், ஒரு ரக்காத்த தொழுது முடிஞ்சேன். குல் பிரபின் நாஸ ஓதினேன், ஒரு ரக்காத்த தொழுது முடிஞ்சேன். அடுத்த ரக்காத்துக்கு எழும்பி குல் ஹுவல்லாஹு அஹத ஓதினா ஓதல் வருதில்ல, ஓதல் வருதில்ல. சரி, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி தொழுகையை முடிச்சிட்டு திரும்பி பார்க்கிறேன், குர்ஆன் ஒரு மூலையில செத்து இருக்குது, குர்ஆன் ஒரு மூலையில செத்து இருக்குது. உடனே என்ன செஞ்சேன், தொழுகையை முடிச்சு கொண்டு அந்த குர்ஆன அழகா குளிப்பாட்டி சுத்தம் செஞ்சு கஃபன் பண்ணி அடக்கம் பண்ணிட்டு தான் வந்தேன்டாரு. முஅ்தஸிம் கேட்டார், என்னப்பா இது ஆச்சரியமான ஒரு செய்தியை சொல்றீங்க, குர்ஆன் மௌத்தாகுமான்னு கேட்டார். ஏய், நீங்க தானே சொல்றீங்க அல் குர்ஆன் படைக்கப்பட்டது என்று, படைக்கப்பட்ட அனைத்தும் மரணிக்கும், குர்ஆனும் மரத்தினு சப் சுப்பாவி போனாரு. பக்கத்துல இருந்த உலமாக்கள் எல்லாம் என்ன செஞ்சாரு, அவரை தூண்டி விட்டார். பாருங்க, குர்ஆனே மௌத்தா போயிடுன்னு சொல்லி தூண்டி விட்டு அடிச்சாங்க. அடி எந்த அளவு அடி தெரியுமா சகோதரர்களே, நிப்பாட்டி வச்சு ஆர்டர் போடுவாரு. ஒவ்வொரு கேட் கீப்பரும் 2 சவுக்கடி அடிங்கன்னு சொல்லி 2 அடி அடி அடிச்சு முட்டிய வாங்கி விடுவாங்க. திருப்பி முழிச்சொன்ன கேட்பாங்க, திருப்பி அடிப்பாங்க. இப்படியே காலம் முழுக்க என்ன செஞ்சார். கடைசிக்கு முஅ்தஸிம் பில்லாஹ் பார்த்தாரு, உண்மையிலே சத்தியம் யார பக்கம் இருக்குது, அஹ்மத் இப்னு ஹம்பல்ட பக்கம் இருக்குதுன்னு சொல்லி அவரை விடுதலை செஞ்சு அவரை கூப்பிட்டு மன்னிப்பெல்லாம் கேட்டார் என்ற வரலாறை பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, பாருங்கள், தனி மனிதன் அஹ்மத் இப்னு ஹம்பல் இமாமுக்கு எதிராக அரசன் விளங்கி கொண்டு வருகிற பொழுதும் அந்த அரசனை விளங்க விடாமல் தடுத்தவர்கள் யார், மார்க்கத்தின் காவலாளிகள் என்று சொல்லிக்கொண்டு வேடிகளே பயிரை மேய்ந்த கதை அவர்களுடைய சமூகத்திலே நடந்தது. இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் ஹிஜ்ரி 600 கால பகுதியிலே சூஃபிகளும் முஅ்தஸிலாக்களும் தலைவிரித்து ஆடிய காலம்.
ஹிஜ்ரி 7ஆம் நூற்றாண்டு ஆரம்ப பகுதி சகோதரர்களே, அவர் சந்திச்ச பிரச்சனை என்ன தெரியுமா? ஆட்சியாளர் கூப்பிட்டு கேட்டாரு, அல்லாஹ்வுடைய பண்புகள் சம்பந்தமா என்ன சொல்றான்னு கேட்டாரு. சொன்னார், அல்லாஹ் அரிசில இருக்கிறான், அல்லாஹ்வுடைய பண்புகள் எல்லாம் அல்லாஹ் சொன்ன மாதிரி நம்பணும்னு சொன்னாரு. இதற்கு எதிராக பெரிய ஒரு பிரச்சனையை சந்தித்தார், சிறைச்சாலையிலே போட்டு கொடுமைப்படுத்தப்பட்டார். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஆனாலும் கடைசி வரைக்கும் அவர்கள் ஈமான் அளவில் தளர்ந்து போகவில்லை. இன்று வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம், குர்ஆன் சுன்னாவை நேசிக்கின்ற மனிதர்களுக்கு இமாம் சுன்னா என்று சொன்னால் அஹ்மத் இப்னு ஹம்பல் இமாம் தான் ஞாபகம் வரும். ஏன் தெரியுமா? அவர்கள் அன்றைக்கு போராடிய போராட்டம் தான் இன்று வரைக்கும் படைத்தவன் அல்லாஹ்வுடைய பண்புகளை சரியாக நம்புகிற ஒரு சமூகம் உலகத்தில் இருக்கிறது. இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு பின்னால் போராடினார்கள். இன்று வரைக்கும் அகீதாவை சரியாக விளங்கிய ஒரு சமூகம் உலகத்தில் இருக்கிறது என்றால் அது போன்ற போராட்டங்கள் தான் காரணம் சகோதரர்களே. இன்றைக்கு நானும் நீங்களும் ஏதோ குர்ஆன் சுன்னாவுக்காக பெரிய பிரச்சனைகளை இன்றைக்கு சந்திக்காட்டியும் ஓரளவு பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நானும் நீங்களும் இந்த சத்தியத்துக்கு உதவி செய்யாமல், இந்த சத்தியத்துக்கு துணை போகாமல், இது நிர்வாகத்தின் வேலை, இது யார் யாருடைய வேலை என்று ஒதுங்கி செல்வோமாக இருந்தால் எங்களுடைய சந்ததிகளுக்கு குர்ஆன் சுன்னா தூய்மையாக போய் சேருவது கஷ்டமாகிவிடும் என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவே எங்களிடத்தில் சத்தியம் இருக்கிறதா, அந்த சத்தியத்துக்காக போராடுகின்ற மனப்பான்மை வர வேண்டும். நாங்கள் ஆயுதம் தூக்குபவர்கள் அல்ல, நாங்கள் அடிப்பவர்கள் அல்ல, நாங்கள் அச்சுறுத்துபவர்கள் அல்ல, நாங்கள் இளஞ்சம் கொடுத்து எங்களுடைய வேலைகளை செய்து கொள்ள முயற்சி செய்பவர்கள் அல்ல. குர்ஆனும் ஹதீஸும் சொன்ன பிரகாரம் சட்டத்தை அணுக முயற்சி செய்ய வேண்டும். பாருங்கள், ஒரு ஹதீஸ் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னக்கும் தக்தஸிமூன இலைய. இதை யாருக்கு தெரியுமா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போறாங்க? முஸ்லிம்களுக்கு தான் சொல்லிட்டு போறாங்க. சொல்றாங்க, என்னிடத்தில் நீங்கள் வழக்கு கொண்டு வருகிறீர்கள், என்னிடத்தில் நீங்கள் வழக்கு கொண்டு வருகிறீர்கள். வலஅல்ல பஅதுக்கும் அல்ஹன பிஹுஜ்ஜதிஹி மின் பஅத். உங்களில் சிலரை விட சிலர் நல்ல ஆதாரங்களை எடுத்து வைக்கிறார்கள், நல்ல வாதங்களை எடுத்து வைக்கிறார்கள். அவர் சொல்வது சரி போன்று எனக்கு விளங்குகிறது. நான் என்ன செய்து விடுகிறேன், அவர பேச்சை பார்த்து, அவர ஆதாரங்களை பார்த்து அவருக்கு சார்பாக தீர்ப்பு கொடுத்து விடுகிறேன். சொல்லி போடு ரசூல் என்ன தெரியுமா சொன்னாங்க? ஃபமன் கதைது லஹு பிஹக்கி அஹீஹி ஷைஅன். அடுத்த சகோதரர்களின் உரிமைகளை நான் யாருக்காவது தீர்ப்பளித்து எடுத்து தந்திருந்தால் فإنما أقطع له قطعة من النار فلا يأخذها ன்னு சொன்னாங்க. நான் கொடுக்கிற தீர்ப்பு என்ன தீர்ப்பு தெரியுமா? அது நரக நெருப்பின் ஒரு துண்டை தான் எடுத்து தருகிறேன், நீங்கள் அதை எடுத்து விடாதீர்கள் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அன்பார்ந்தவர்களே, நீதிமன்றம் ஏறுகிறோமா? எதற்காக ஏறுகிறோம்? அடுத்தவனுடைய உரிமையை பறிப்பதற்காக. இந்த ஒரு நீதிமன்றம் ஏறன்னு சொன்னா ஒரு வழக்கறிஞருக்கு 1 லட்சத்துக்கும் அதிகமான சல்லியை கொடுக்கிறோம்டா, இந்த அளவுக்கு கொண்டு போய் வைத்த ஒவ்வொரு ஆலிம்களும், ஒவ்வொரு ஜம்மியத்துல் உலமா உறுப்பினர்களும், இந்த ஊரில் இருக்கின்ற அறியாமல் இதில் ஈடுபட்டிருக்கின்ற ஒவ்வொரு இஸ்லாமிய உறவுகளும் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும். இந்த கணக்குகளுக்கு நிச்சயம் அல்லாஹ் என்ன செய்வான்? கணக்கு தீர்ப்பான். இங்கே நீதிமன்றத்திலே சென்று பொய்யை சொல்லி நல்லா வாதம் புரிபவரை வைத்து உங்களுக்கு சார்பாக ஃபைல்களை தூக்கலாம், உங்களுக்கு சார்பாக டேட்டுகளை போட்டுக் கொள்ளலாம், உங்களுக்கு சார்பாக வழக்கை திருப்பலாம். ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், நீங்கள் கையில எடுத்திருப்பது நரக நெருப்பின் ஒரு துண்டு என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த திகாரி மண்ணிலே இருக்கக்கூடிய அல்லாஹுவை பயந்த ஒவ்வொரு இஸ்லாமிய உறவுகளையும் அழைத்து சொல்லுகின்றேன் நான். அந்த சென்ட்ரல் பிளேஸ் பள்ளி விவகாரத்தில் உங்களுக்கு உண்மை தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கூனு கவ்வாமீன பில் கிஸ்ஸி ஷுஹதா லில்லாஹ், நீங்கள் நடுநிலையாளர்களாக, அல்லாஹ்வுக்கு சாட்சி சொல்லுகின்ற நீதவான்களாக நடந்து கொள்ளுங்கள். வலவ் அலா அன்ஃபுசிக்கும், உங்களுக்கு எதிராக வந்தாலும் சரி, அவில் வாலிதைனி வல் அக்ரபீன், பெற்றோர்களுக்கும் குடும்ப உறவுகளுக்கும் எதிராக வந்தாலும் சரி நீதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று படைத்தவன் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்வதை என்னுடைய இஸ்லாமிய உறவுகளுக்கும் இந்த பிரச்சனையிலே அப்பாவித்தனமாக சிக்கிக் கொண்டிருக்கின்ற என்னுடைய இஸ்லாமிய உறவுகளுக்கும் அல்லாஹ்வுக்காக நான் சொல்லிக் கொள்கிறேன். இல்லை என்றால் மறுமையிலே நிச்சயம் இங்கே கஷ்டப்படுகின்ற ஒவ்வொரு இஸ்லாமிய உறவுகளுக்கும், செலவழிக்கப்படுகின்ற ஒவ்வொரு ரூபாய்களுக்கும், பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்காகவும் மறுமை நாளையில் மிகப்பெரிய ஒரு கைசேதத்தை அடைய வேண்டி வரும் என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவே சகோதரர்களே, எங்களுக்குள்ள கடமை என்ன? எங்களுடைய சகோதரர்கள் குர்ஆன் சுன்னாவோடு இருக்க வேண்டும், அடுத்த சகோதரர்களும் குர்ஆன் சுன்னாவை நோக்கி வர வேண்டும்.
இதுதான் எங்களுக்குள்ள ஒரே ஆசை. எனவே சகோதரர்களே, இப்படிப்பட்ட சோதனைகளும் பிரச்சனைகளும் வருகிற பொழுது உள்ளத்தளவில் தளர்ந்து போய்விடாமல், உடைந்து போய்விடாமல், நாங்கள் கொண்ட சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்கு ஒருவருக்கொரு ஒத்துழைப்பு செய்ய வேண்டும், ஒருவருக்கொரு நல்ல மசூராக்களை சொல்ல வேண்டும். இது யாருடையோ வேலை போன்று விட்டுவிட்டு போய்விடக் கூடாது என்ற ஒரு அடிப்படையை நானும் நீங்களும் என்ன செய்து கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். அச்சுறுத்தல்கள், பயமுறுத்தல்கள், இதைகளுக்கெல்லாம் நானும் நீங்களும் என்ன செய்துவிடக் கூடாது, பயந்து விடக்கூடாது. படைத்தவன் அல்லாஹ்வுக்காக வாழுகிறோம் என்ற ஒரு சிந்தனையை மாத்திரம் வைத்துக் கொண்டு, அல்லாஹ்வின் மீது பரிபூரணமான தவக்குள் வைத்துக் கொண்டு நானும் நீங்களும் செயற்படுவோமாக இருந்தால் நிச்சயம் அல்லாஹ்வுடைய உதவி எங்களோடு இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் உள்ளத்தளவில் உறுதி கொள்வோம். படைத்தவன் அல்லாஹ்வின் மீது ஆழமான நம்பிக்கை வைப்போம். நாங்கள் விட்ட தவறுகளை இனம் கண்டு அவைகளுக்காக அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து அவைகளை சரிபடுத்துவோம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த பிரச்சனைகளை எப்படி அணுகச் சொன்னார்களோ அந்த விடயங்களை உண்மை அறியாத இந்த இஸ்லாமிய உறவுகளுக்கு எடுத்துச் சொல்லி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகாக்கின்ற அந்த பணியிலே நானும் நீங்களும் ஈடுபட முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் என்னையும் உங்களையும் சத்தியத்துக்காக, குர்ஆன் சுன்னாவுக்காக வாழச் செய்து அதற்காகவே மரணிக்கவும் செய்து மறுமை நாளையில் சுவனத்தை அடைகின்ற நல்லோர் கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்து விட வேண்டும்.